நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்போது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான கூடுதல் தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். 2020-2021 ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர்கள் தரம், முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் தரம் மற்றும் கணினி பயிற்றுனர் தரம் 1 பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரியம் 9 செப்டம்பர் 2021 தேதியிட்டு எண் 1/2021 அன்று வெளியிட்டது. அறிவிப்பின்படி இந்த பதவிக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்டு ஆன்லைன் மூலம் பெறப்பட்டன. அறிவிப்பின்படி ஆசிரியர் தேர்வாரியம் 12 பிப்ரவரி 2022 முதல் 20 பிப்ரவரி 2022 வரை கணினி அடிப்படையிலான தேர்வை நடத்தியது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் 2 செப்டம்பர் 2022, 3 செப்டம்பர் 2022 மற்றும் 4 செப்டம்பர் 2022 ஆகிய தேதிகளில் 17 பாடங்களுக்கு 1:2 என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக குறுகிய பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியலை ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டது. 27 ஆகஸ்ட் 2022 தேதியிட்ட அறிவிப்பு எண் மற்றும் 17 செப்டம்பர் 2022 தேதியிட்ட அறிவிப்பு எண் ஆகியவற்றின்படி 12 அக்டோபர் 2022, 13 அக்டோபர் 2022, 14 அக்டோபர் 2022 மற்றும் 25 அக்டோபர் 2022 ஆகிய தேதிகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து பாடங்களுக்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை தேர்வு வாரியம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிரப்பப்படாத வகுப்பு வாரி தேர்வுகளை நிரப்ப 31 ஜனவரி 2024 மற்றும் 21 ஆகஸ்ட் 2024 ஆகிய தேதிகளில் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அனைத்து அசல் கல்வி தகுதி சான்றிதழ்கள் மற்றும் பிற முன்னுரிமை சான்றிதழ்கள் ஆவணங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு வாரியத்தால் அரசு உத்தரவுகள் மற்றும் நடைமுறையில் உள்ள பிற விதிகளின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் தகுதி இறுதி செய்யப்பட்டுள்ளது. அறிவிப்பின்படி மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிரப்பப்படாத வகுப்பு வாரி தேர்வுகளுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் அவர்களின் எழுத்து தேர்வு மதிப்பெண்கள், சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த சான்றிதழ்கள், ஆவணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதி சமூக வகுப்பு சுழற்சி முறை பின்பற்றி நடைமுறையில் உள்ள விதிகளின்படி தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 8 பாடங்களுக்கான கூடுதல் தற்காலிக தேர்வு பட்டியல் இதன் மூலம் வெளியிடப்படுகிறது. தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட பயனர் துறையால் தனித்தனியாக வழங்கப்படும். பட்டியலை தயாரித்து வெளியிடுவதில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எந்த நிலையில் ஊடுருவி இருக்கக்கூடிய பிழைகளை சரிசெய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உரிமை உண்டு. தவறான பட்டியல் அமலாக்க உரிமை வழங்காது. எந்த நிலையிலும் பிழைகள் சரிசெய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உரிமை உண்டு. இந்த பதிவை தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதாவது 2021 முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. அந்த தேர்வு பிப்ரவரி 2022 நடைபெற்றது. அந்த தேர்வில் 1:2 என்ற விகிதாச்சாரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தற்பொழுது மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு நிரப்பப்படாத வகுப்பு வாரி தேர்வுக்கான கூடுதல் பணியிடங்களை நிரப்புவதற்காக தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 8 பாடங்களுக்கான முன்னுரிமை உள்ள கீழ்கண்ட பாடங்களுக்கு கூடுதல் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஆங்கிலம், 2 கணிதம், 3 இயற்பியல், 4 வேதியியல், 5 தாவரவியல், 6 விலங்கியல், 7 வணிகம், 8 கணினி பயன்பாடு கிரேட் 1. இந்த 8 பாடங்களுக்கு கூடுதல் தற்காலிக பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இந்த பதிவை தான் தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதற்கான லிங்க்கை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகள் குறித்த உடனடி தகவல்களை அறிய எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.